பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஜார் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து பழைய கீ டப்பா தான். இதோட ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஜார் கூட யூஸ் பண்ணலாம். நான் அது இல்லாதனால இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ இந்த பாக்ஸ் இந்த இடத்துக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இது வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எங்கே கட் பண்ணுமோ கரெக்டாக அங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நைஃப் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த மேலே இருந்த போர்ஷனை வந்து நான் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து ஜாரில் நீங்கள் வந்து வாட்டர் ஊற்றிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வாட்டர் கலர் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் கலர் வந்து பக்கத்தில் இருக்க நார்மல் கடையிலேயே இருக்கும். இது வந்து 10 ரூபீஸோ என்னமோ தான் வரும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட அக்ரிலிக் கலர் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை டிப் பண்ணிவிட்டு வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த கேண்டில் எரியறதுக்கு நமக்கு திரி வேணும் இல்லையா, அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நான் ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வேஸ்ட் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஷேப்பை. அண்ட் தென் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலே போதும். அண்ட் தென் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு சென்டரில் நம்ம ஒரு ஹோல் போடணும். நீங்கள் சிசர் வச்சே ஹோல் போட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஹோல் போட்டுரும். இப்போ வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் தென் நம்ம விளக்குக்கு போடுவோம் இல்லையா, அந்த திரி தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்கும் அந்த திரியை வந்து இப்போ அந்த ஹோல்குள்ளே விட்டு நம்ம எடுக்கணும். ஸோ நான் அதுக்கு வந்து இந்த மாதிரி பென் யூஸ் பண்ணிக்கிறேன். பென் யூஸ் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த திரியை நான் வெளியே எடுத்துக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த கலர் வாட்டர் மேலே நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். இப்போது டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா விட்டுடலாம். ஆட் பண்ணலைனாலும் அது பார்க்க அழகாக தான் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் ஆயில் இருக்கனாலேயே என்னன்னு தெரியல, மிக்ஸ் ஆகாமல் ஒரே இடத்துலையே நின்றுட்டுருக்கு. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்ச திரிலையும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம வந்து வாட்டருக்குள்ளே வச்சிடலாம். இந்த திரி வந்து ஒரு ஓரமாகவே போயிட்டு இருந்துச்சு. சென்டரில் நிற்கவே இல்லை. என்னன்னே தெரில. மேபி அந்த திரியோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கனால அப்படி ஆகுதா என்னன்னு தெரில. நீங்கள் திரியோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த கேண்டில் நம்ம ஏற்றிடலாம். இந்த கேண்டில் ஏற்றினதுக்கப்புறமா அந்த இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் சென்டர் கேண்டில்ஸ்லாம் வெளியே வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நீங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கிளாஸ் ஜார்லாம் ஏற்றி வச்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.